my dear friends and families, welcome to Saslin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஷாஹி துக்டா. இது ஒரு முகலாய் டெசர்ட். இதோட நேம்லேயே ஷாஹினா ஒரு பர்ஷியன் வேர்டு, அதோட மீனிங் ராயல். அதே மாதிரி துக்டானா ஹிந்தியில் பீஸ்ன்னு அர்த்தம். ஸோ இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தோன்னாலே இது ராயல் பீஸுன்னு தான் நேமே வரும். பயங்கர ரிச்சாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா பாராட்டுவாங்க எல்லாருமே. இது எங்கள் அக்காவோட ஃபங்க்ஷனில் ஒரு பஃபேயில் நான் அதை சாப்பிட்டேன். அம்மா இம்ப்ரெஸ் ஆகி நானும் என்னோடய சிஸ்டரும் சேர்ந்து லாக்டவுனில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட் டைமே செம்மையாக வந்துருந்துச்சு டேஸ்ட்டு. அதான் இன்றைக்கி எல்லாருக்கும் உங்களுக்கு இதை செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட செஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஷாஹி துக்டா பண்ணுறது ஈஸி தான், பட் என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இது பண்ணுறதுக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ரபடி ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் சுகர் சிரப் ரெடி பண்ணணும், அப்புறம் ப்ரெட்ஸை ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு ரபடி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பால் 1/2 லிட்டர், ப்ரெட்டு 1 பாக்கெட், மில்க் மைடு இருக்கிறதுலே குட்டி பாக்ஸ் இருக்கும்ல அதை எடுத்துக்கோங்க. ஏலக்காய் பவுடர் 2 பிஞ்ச், குங்குமப்பூ 2 பிஞ்ச் நான் எடுத்திருக்கேன். இது இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். டெக்கரேட் பண்ணுறதுக்கும் உள்ள பாலில் கொஞ்சம் போடுறதுக்கும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ரபடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு 1/2 லிட்டர் பாலை ஒரு பேனில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். எவ்வளோ திக்காக ஆக முடியுமோ அவ்வளோ திக்காக அந்த பால் ஆடை விழுந்து அப்படியே திக்காக ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். ஃபுல்லாக கொஞ்சம் திக்காக ஆனதுக்கப்புறமா ஏலக்காய் பவுடரை அந்த பாலில் போட்டுக்கோங்க. இப்போ மில்க் மைடை ஊற்றிட்டு டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு சுகர் போதும் அப்படின்னா விட்டுருங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் சுகர் வேணும்னா மில்க் மைடு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இன்னும் கொஞ்சம் கூட சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பால் பவுடர் கிடச்சிச்சின்னா அது கூட இதில் போடலாம். கொஞ்சம் திக்னஸ் கொஞ்சம் சீக்கிரமாகவும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குங்குமப்பூ இருக்குல்ல அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே பார்த்திங்கன்னா அதோட கலர் லைட் எல்லோயிஷாக மாறும். அதுக்கப்புறமும் நம்ம கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாதாமையும் முந்திரி பருப்பையும் அந்த பாலில் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சத்தை டெக்கரேட் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் நல்ல திக்காக ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் ஆற விடும். ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இதுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இவ்வளோதான் ரபடி ரெடி. சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் தண்ணி,
அதில் ஒரு 4 ஸ்பூன் சுகர் போட்டால் போதும். இது வந்து சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு இருந்தால் போதும். அது இந்த கம்பி பதம் வரணும்லாம் அவசியம் இல்லை. அந்த போடுற சுகர் வந்து மெல்ட் ஆச்சுனாலே போதும், அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது சுகர் சிரப்பும் ரெடி. இப்போ ப்ரெட் எல்லாத்துலேயுமே இந்த ஓரத்தில் இருக்கிற ப்ரௌன் கலரில் இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த முக்கோண ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து ஆயிலில் இல்லைனா கீயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் வந்து ஆயிலில் இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறேன். உள்ளே போடும்போது அதோட டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா கருகிடும். ரொம்ப டெம்பரேச்சர் கம்மியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் எல்லாமே அது ப்ரெட் வந்து குடிச்சிரும். கரெக்டான டெம்பரேச்சரில் வச்சு போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக லைட் ப்ரௌன் கலரில் வரும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது அசம்பிள் பண்ணுறது தான் வேலை. ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து சுகர் சிரப்பில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கணும். எடுத்து பெரட்டி அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க பிளேட்டில். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரபடி இருக்குல்ல, அதை வந்து மேலே ஊற்றிட்டு இப்போது குங்குமப்பூ, அதுக்கு மேலே வந்து இந்த கேஷ்யூஸும் ஆல்மண்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே தூவி விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட்டில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், டேஸ்டான ஒரு ரிச் டெசர்ட் வந்து ரெடி ஆகிருக்கு. லெட் ஹாவ் அன் என்ஜாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.